யாரு யார் அது? ஹாசினி, 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 எங்க இருக்க? ஹாசினி, 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 இவ்வளவு நேரம் ஆச்சு. தப்பு பண்ணிட்டேனே. நீ என்ன ஏமாத்திரையா நினைச்சு ஆத்திரத்துல தப்பு பண்ணிட்டேனே. நான் எங்கன்னு போய் தேடுறது? ஹாசினி, 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 ஏஜே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏஜே. ஹாசினி, ஏஜே, உங்க வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போகாதீங்க. என் வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்களேன். எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியாது ஏஜே. நான் இனிமே உங்களை ஹிட்லர்னு கூப்பிட மாட்டேன். உங்க கூட சண்டை போட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு ஏஜே. ஹாசினி, 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 எங்க போயிட்டாவ? ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ? ஏஜிவ காணுமா? எங்க போயிருப்பாரு? எப்ப கிளம்பி போனாருன்னு தெரியல. எப்பவும் வெளியில போனா நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே போவாரு. இன்னைக்கு என்ன இப்படி பண்ணிட்டாரு? அப்போ ஏதோ அவசரமா தான் போயிருப்பாரு. என்னவா இருக்கும்? ஹாசினி கிட்ட டெஸ்ட் வச்சிருக்கேன்னு சொன்னார்ல. ஒருவேளை அந்த ஹாசினி டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டாலும் அவளை கூட்டிட்டு வரதான் போயிருப்பாரோ? இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. அந்த கேக்குக்காரி ஜெயிக்கவே கூடாது. ஹாசினி, ஹாசினி எங்க? ஹாசினி வந்தாளா? இல்லையே. இல்ல. ஹாசினி, ஹாசினி, ஏஜி, ஏஜி, ஹாசினி, என்னாச்சு இவருக்கு? ஹாசினி, ஹாசினி வரலையா இங்க? ஏஜி என்னாச்சு? இல்ல ஹாசினி இங்க வந்தாளா இல்லையா? அவளை பாத்தீங்களா? நீங்க அவளுக்கு டாஸ்க் வச்சேன்னு சொன்னீங்கல்ல, அதுல என்னாச்சு? அதுல அவ தோத்தாளா ஜெயிச்சாளா? நானே தோத்துறேன் போல இருக்கே. என்ன ஏஜி சொல்றீங்க? நீங்க எதுக்கு தோக்குறீங்க? அவளுக்கு தானே டெஸ்ட் வச்சீங்க.
அது என்ன டாஸ்க்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ஏஜே, நீங்க ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு ப்ளீஸ் சொல்லுங்க. நான் எங்கேயும் போல. ஜஸ்ட் 2 minutes. இதோ வந்துடுறேன். பயப்பட வேணாம். நானும் வரேன் ஏஜே. விட்டு போகாதீங்க. ஐயோ விட்டு போகாதீங்க. ஐயோ 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 ஹிட்லர். ஹாசினி, ஹாசினி, விட்ட இடத்துல ஹாசினிய காணோமா? ஆமா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணும். ஹாசினி எங்க போயிருப்பா? அதான் எனக்கும் தெரியல. அவ்வளவு பெரிய காட்டுல அவ எங்க போயிருப்பா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ கண் தெரியாத மாதிரி நடிக்கிறாளோன்னு சின்ன சந்தேகம் வந்தது. அதான் அவ டெஸ்ட் வைக்கலான்னு என்னென்னமோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டேன். அவ கண் தெரியாத மாதிரி எல்லாரும் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கான்னு நான் உங்களை மாதிரி நம்பிட்டேன். பார்வை இல்லாம அவ வீட்டுல நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவான். தண்ணி குடிக்கிறது கூட ஆள் துணை இல்லாம அவளால தண்ணி கூட குடிக்க முடியாது. அவளை போய் விறக்கம் இல்லாம நடுக்காட்டுல விட்டுட்டு வந்துட்டேனே. அவ கண்ணுல எண்ணெய் பட்டு அவ பார்வை போறதுக்கு நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம இப்போ அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க இப்ப சந்தோஷப்பட வேண்டிய டைம். நீங்க எப்படியும் எங்க தேடினாலும் அவ உங்களுக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் சொல்ல போனா உங்க கண்ணுல அவ சிக்கவே மாட்டா. என்ன வளர்றீங்க? நானும் இப்ப டென்ஷன்ல இருக்கேன். இந்த நேரத்துல போய் இப்படி பேசிக்கிட்டு. நீங்க ரிலாக்ஸா இருங்க ஏஜே. நீங்க ஹாசினிய காட்டுல விட்டுட்டு வந்து சாயந்தரத்துக்குள்ள ஹாசினி வீட்டுக்கு வந்தா அவ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கான்னு அர்த்தம்னு சொன்னீங்க. அவளுக்கு தான் கன்ஃபார்மா கண்ணு தெரியுமே. நீங்க விட்டுட்டு போனதும் நல்லா யோசிச்சிருப்பா. நம்ம வீட்டுக்கு போனா வேஷம் கலைஞ்சிருச்சுன்னு திட்டி வீட்டை விட்டு துரத்த தான் போறாங்க. அதுக்கு நாமளே ஓடி போயிருவோம்னு நினைச்சு தப்பிச்சு போயிட்டா. அவ்வளவுதான் விஷயம். அவளுக்கு ஏதாவது ஆச்சோன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவளால நமக்கு எதுவும் ஆகலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமா ஏஜே, டோன்ட் வரி. நீங்க வச்ச டாஸ்க்ல அவ தோத்துட்டா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்ன சித்ரா என்னென்னமோ நீங்க தான் ஏஜேவா? ஆமா சார். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க ஒய்ஃப காணுமா? ஆமா சார். அவ கான்ஸ்டபிள், கொலைக்கார பாவி, எனக்கு டெஸ்ட் வச்சு என்ன கார்ட்ல விட்டுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? கொரோனா டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்த மாதிரி எப்படி முழிக்கிறான் பாரு பாவி பையன். பாட்டுக்குள்ள ஒரு பொண்ணு தனியா இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. போய் பார்த்தா இந்த பொண்ணு தனியா நின்று அழுதுட்டு இருந்துச்சு. அதான் விசாரிச்சு கூட்டிட்டு வந்தோம். பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இப்படி காட்டுல தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்களே, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சொல்லுங்க, எதுக்கு விட்டுட்டு வந்தீங்க? அது அவ அவ வந்துருவான்னு. அது எப்படி வருவாங்க? இவங்களுக்கே கண்ணு தெரியாது. அவ்வளவு பெரிய காட்டுல இருந்து எப்படி வெளியில வர முடியும்? உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? உண்மையிலே வந்துருவாங்கன்னு நினைச்சீங்களா இல்ல வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களா?
சார் அப்படி போடுங்க இன்ஸ்பெக்டர். நிலவேம்பு கஷாயத்தை குடிச்சா மாதிரி எல்லார் மூஞ்சியும் எப்படி அஷ்ட கோணல்ல போகுது பாருங்க. சொல்லுங்க, காட்டுல விட்டதுக்கான காரணம் என்ன? டெஸ்ட் வச்சாரு. டெஸ்டா? என்ன டெஸ்ட்? சொல்லுங்க, என்ன டெஸ்ட்? ஆமா, யார் நீங்க? நாங்க இந்த வீட்டு மருமகளுங்க. அப்போ இவர் யாரு? எங்க மாமனார். இவரு மாமனாரா? என்னம்மா இது, எல்லாரும் ஒரே வயசு மாதிரி இருக்கு. இந்த வீட்ல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் போல இருக்க. சொல்லுங்கம்மா, என்ன டெஸ்ட்? இன்ஸ்பெக்டர், நாங்க இவ்வளவுதான் தேடிட்டு இருந்தோம். இவ கடிச்சிட்டா, நீங்க ஒப்படைச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. வெரி வெரி கிரேட்ஃபுல். இனிமே நாங்க அவளை பத்திரமா பாத்துக்கிறோம். என்னத்த பாத்துப்பீங்க, நாங்க பார்த்ததால ஆச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? அனிமல்ஸ் கிட்ட சிக்கி இருந்தாலோ இல்ல சமூக விரோதிங்க கிட்ட மாட்டி இருந்தாலோ இவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுல என்னமோ டெஸ்ட்னு வேற சொல்றீங்க, என்னது அது? கண் பார்வை இல்லாத பொண்ணுகிட்ட என்ன டெஸ்ட்? பார்வை இருக்கா இல்லையாங்கிறது தானே டெஸ்டே. சொல்லுங்க, சரியான பதில் கிடைக்கல உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சார், அப்போ விசாரணையில நம்ம பாம்பு மேட்டர்லாம் வருமா? சொல்ல போறீங்களா இல்லையா? இன்ஸ்பெக்டர், எங்க இருக்கீங்க? சொல்லுமா, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். சார், என் ஹஸ்பண்ட் என்ன தைரியசாலியா உருவாக்குறதுக்காக 7 கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுல ஒண்ணுதான் இந்த டெஸ்ட். கண் இல்லாம காட்டுல இருந்து வீட்டுக்கு எப்படி வரதுங்கிறது தான் டாஸ்க். பட் நான் அதுல தோத்துட்டேன். ஏமா, அந்த காட்டுக்குள்ள என்ன தனியா விட்டாலே நான் வர்றதே கஷ்டம். கண்ணு தெரியாது, நீ எப்படிமா வருவ? ஏன் சார், இதெல்லாம் ஒரு டெஸ்டா? பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? இந்த பொண்ணை பார்த்தாலே பாவமா இருக்கு. இவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாலே பயப்படுவாங்க. இவங்களுக்கு ஃபாரஸ்ட் டெஸ்ட் எல்லாம் தேவையா? இனிமேலாவது ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. எஸ் சார். சரி, இங்க வாமா. புள்ள ரொம்ப பயந்துடுச்சு, பத்திரமா பாத்துக்குங்க. வா. அப்புறம் உங்க ஒய்ஃப் பெரிய நடிகையா வரணும்னு ஜீப்ல வரும்போது சொல்லிட்டே வந்தாங்க. கண்ணு நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சு வர காட்டினாங்க. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கொஞ்சம் டெவலப் பண்ணா சாவுத்திரி மாதிரி வருவாங்க. தேங்க்யூ. நான் வரேன் சார். வரேம்மா. பயப்படலாம். சரி, வா போலாம். அவளுக்கு கண்ணு தெரியலையா இல்ல இந்த ஆளுக்கு கண்ணு தெரியலையான்னு தெரியல. சாவித்திரி மாதிரி வருவாளா? எல்லாம் கால கொடுமை. முன்னாடிதான் பெட் இருக்கு. உட்காரு. மேல வச்சுக்கோ, கால் மேல வச்சுக்கோ. ஐயோ, என்னால உட்காரவே முடியலையே. ஏன், என்னாச்சு? ரொம்ப நேரமா நின்னுட்டே இருந்தேன்ல, அதான் கால் வலிக்குது. நான் புடிச்சு விடுறேன். வேணாம் வேணாம், நானே செஞ்சுக்கிறேன். கையிடு, நானே அமுக்குறேன். நானே அமுக்கி விடுறேன்ல. அழுத்தி விடு ராஜா, அழுத்தி விடு.
என்ன டெஸ்ட் பண்ணதுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. நீ என்ன காட்டுல விட்டுட்டு அவளா இந்த வீட்டுக்கு வந்துட்டா கண் பார்வை இருக்குன்னு முடிவு பண்ணதானே அந்த டெஸ்ட். ஆனா இப்ப பாத்தியா, நான் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டேன், கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு பாசம் பண்ணிட்டேன். ஹாசினியா கொக்கா, ஹாசினினாலே மாசு தானே.